நம்ம வீட்டு டேப்ல தண்ணி வருதோ இல்லையோ நம்ம மண்டையில இருந்து முடி கொட்டிட்டே தான் இருக்கு. அதுவும் நம்ம தலைக்கெல்லாம் குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷி ஆயிடும். கொஞ்சம் நிறைய கொட்டி பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாம் பிளாக் பண்ணிடும். ஸோ அதை அன்கிளாக் பண்றதுக்கான ஒரு நவீன மிஷின் தான் இது. எங்க வீட்டுல ட்ரைனேஜ் எல்லாம் பிளாக் ஆகல. இருந்தாலும் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது விஷ்லிங்க்ல ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்தேன். ஆனா நான் வாங்கணும்னு போகும்போதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்கும். அப்படி யார் தாண்டா வாங்குறீங்க, ஏன் இந்த ஐட்டம் மட்டும் அடிக்கடி வாங்குறீங்க, யார் வாங்குறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இது திருப்பி ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ள நம்மள வாங்கிடலாம். இப்போ ரேட்டும் கம்மியா இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டேன். சரி, இந்த ஐட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு கேபிள். ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு கையில் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம சுண்ட வரல் சைஸுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5'5" ஹைட் இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட என் ஹைட்டு கொஞ்சம் உயரமா இருக்கு. ஓகேங்களா, இது 2 ஹைட்ல வருது. முக்கியமான விஷயம், அதை பார்க்கும்போது பார்த்து வாங்கிக்கணும் எந்த ஹைட் நமக்கு வேணும் அப்படின்றது. ஸ்ப்ரிங் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கு. ஜென்ட்ஸ்னா ஈஸியாக நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். லேடிஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இதை வச்சு எப்படி அன்கிளாக் பண்றதுன்னு சொல்றேன். ட்ரைனேஜ் ஆகட்டும், சிங்க் ஆகட்டும், வாஷ் பேசின் ஆகட்டும், அதுல ஒரு ஜாலி மாதிரி ஒன்று இருக்கும் ஸ்டீல்ல. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேபிளை உள்ள விட்டீங்கன்னா பிரஸ் பண்ணும்போது உள்ள இருந்து இந்த மாதிரி கம்பி வெளியில வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற முடி, டர்ட் இல்லைன்னா வெஜிடபிள் குப்பை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வெளியில வந்துருங்க. இதுதான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து வளைஞ்சி நிலஞ்சி பைப்புக்குள்ளெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஒயர் இருக்கு. இதோட ரேட்டு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 4ல 61 ரூபீஸ்ன்னு இருக்கு. இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா மேபி ஒரு 100, 150, 200 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இது பொருள் எல்லாம் எப்படி கேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியிலேயே பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் கேட்ச் பண்ணுது. ஆக்சுவலி என் வீட்டில் ட்ரைனேஜ் கிளாக் ஆகல. ஸோ நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இது உள்ளே விட்டுட்டு எனக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆனதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தான் உள்ளே என்ட்ரே ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் வந்து உள்ளே இடிச்சுது. ஆனால் அங்கே மேலோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிகள்லாம் இருந்தது. சரி ஓகே, அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ இதுதான் கேட்ச் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணுது. ஸோ உண்மையிலேயே ட்ரைனேஜ் அடைச்சிருந்தது. இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி இதுல ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். என்னோட பாத்ரூம்ல ஏன் தலைமுடியை அந்த ட்ரைனேஜ்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கே எனக்கு அவ்வளவு சங்கோஜமா இருக்குன்னா, வெளியால் வந்து நம்மளுடைய பாத்ரூம் ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சீரியஸா அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது என்னைக்குமே ஒரு மஸ்ட் ஹேவ் தான் சொல்லுவேன். ஸோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல அஃபிலியேட்னு சொல்லிட்டு நான் லிங்க் டிஸ்பிளே பண்றேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. பை.